ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தி: நேபாளம் வெள்ளப்பெருக்கத்திற்கு நிலநடுக்கம்தான் காரணம் என்ற அண்மை தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. நேபாள பெருவெள்ளத்திற்கு நிலநடுக்கம் காரணம் என்ற அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ள நிலையில் தற்போது நேபாள வெள்ளத்திற்கு அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் காரணம் என்ற அண்மை தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த செய்தி ஆசிரியர் கலைமாறன். வணக்கம் சார். தற்போது நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திற்கு நிலநடுக்கம் தான் காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான மேலும் விவரம். நேபாளத்துல இன்னைக்கு காலையில ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இந்தியர்கள் உட்பட ஒரு 105 பேரை காணல. இந்தியர்கள் 105 பேரை காணல. ஒரு 291 பேர் வெளிநாட்டினர் உள்பட காணல அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு யூகங்கள் முதல்ல சொன்னாங்க. ஒருவேளை திபேத்தில் இருக்கக்கூடிய பனியேறி உடைந்திருக்கலாம், இல்லது மேக வெடிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் அதுக்கான காரணங்களை என்னங்கிறது அதிகாரப்பூர்வமா பல்வேறு விதங்களில் ஆராய்ஞ்சிட்டு சொல்றாங்க. அதாவது நேபாளத்தில் இருக்கக்கூடிய நேபாளத்திற்கும் திபேத்துக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய கோடரி அப்படிங்கிற ஒரு இடத்துல 4.4 ரிக்டர் அளவுகோல்ல 4.4ங்கிற அலகுகளாக ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அங்கிருந்த பனிப்பாறைகள் உடைந்து ஆற்றில விழுந்து அந்த ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு பேட்டி இருக்குது. அதாவது இந்த கும்பகோணத்தை சேர்ந்த சுற்றுலா அமைப்பாளர் சொல்லும்போது, ஏற்பாட்டாளர் சொல்லும்போது ஒரு கருத்தை சொன்னாரு. அது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. அதை தொடர்ந்து ஒரு தூசு மண்டலம் வந்தது. அது கண்ணை மூடிக்கொண்டது. அதன் பிறகுதான் வெள்ளம் வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாரு. அது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி ஒரு சத்தம் அப்படின்னா நிலநடுக்கத்தின் போது அங்கிருந்த பாறைகள் அல்லது அங்கிருந்த ஒரு பனிப்பாறைகள் வெடித்த அந்த சத்தத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதைத்தான் அதிகாரிகள் இப்ப சொல்றாங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம்னா கூட அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய புகை மூட்டம் வருகின்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரியும். ஒரு புகை மூட்டம் மாதிரி வரும். அந்த புகை மூட்டத்திற்கு பிறகுதான் ஆற்றுல வெள்ளம் வருகின்ற அந்த காட்சியும் இருக்கும். ஆக அங்க நிலநடுக்கத்தின் போது பெரிய மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உடைந்து விழுந்து அந்த போதை கோஷி ஆற்றுல பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இப்ப சொல்லியிருக்கிறாங்க. நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளமும் அந்த பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட பெரிய பாதிப்புகளுக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கத்தால் உருவான அடுத்தடுத்த பாதிப்புகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, இதுல என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளம் நேபாளத்தோட வடக்கு மாவட்டமான ரசுவால தான் பெரிய வெள்ளத்தை உருவாக்கி இருக்கிறது. அங்க வீடுகள், வாகனங்கள், பாலங்கள், உள்கட்டமைப்பு பணிகள் இது எல்லாமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரசுவா மாவட்டத்துல மொத்தம் ஒரு 40 ஊர்கள்ல வெள்ளத்தால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோஷி ஆற்றின் குறுக்கே திமுரே, சியாப்ரு, தேசி அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு இடங்கள்ல இருந்து 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அங்க தரைவழி போக்குவரத்துக்கு தற்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மத்திய அரசு, அதாவது இந்திய அரசு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்திய பிரதமர் இப்ப நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவோடு பேசினார், தொலைபேசியில பேசினாரு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழர்கள் ஒரு 20 பேர் திமூர் அந்த பாதுகாப்படை முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. தமிழகத்திலிருந்து போன ஒரு 57 பேர்ல 20 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. 20 பேர் திமூர் பாதுகாப்படை முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி அந்த வெள்ளத்துல சிக்கி மீட்கப்பட்ட இந்தியர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை நேபாள அரசு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைக்கு காலையில C-17 அப்படிங்கிற விமானம் மூலமாக நேபாளத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. எனவே நாளைக்கு காலையில நேபாளத்தில் மீட்கப்பட்ட இந்தியர்கள், அதாவது தமிழகத்தில் போற ஒரு 20 பேர் மீட்டிருக்காங்க இல்லையா, அந்த 20 பேர் உள்பட மீட்கப்பட்ட இந்தியர்கள் C-17 விமானம் மூலமாக நேபாளத்தின் காட்மண்டுவிலிருந்து இந்தியாவோட டெல்லிக்கு அழைத்து வரப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. இது தவிர காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணி அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொன்னா நேபாளத்தை சேர்ந்த ஒரு 93 பேரை காணல, இந்தியர்கள் ஒரு 105 பேரை காணல, இந்தியர்கள் உள்ளிட்ட 291 பேரை காணவில்லை அப்படிங்கிற தகவலை நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த 291 பேர்ல தான் இந்தியர்கள் 105 பேர் அடங்குவார்கள். இந்த 105 இந்தியர்கள்ல தான் தமிழகத்தை சேர்ந்த 37 பேர் அடங்குவார்கள். எனவே தமிழகத்தை சேர்ந்த 37 பேர் உள்ளிட்ட 291 பேரை தேடுகின்ற பணி தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாமே ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணி நடைபெறுகின்ற அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாவிட்டாலும் கூட ஒரு உயரமான கட்டிடங்கள்ல இருக்கிறவர்கள் அல்லது கட்டிடத்தின் மேல் நிற்பவர்கள் அல்லது கட்டிடத்திற்கு மேல தஞ்சமடைந்திருப்பவர்களுக்கு தேவையான உதவிப் பொருட்களை வழங்குவது அல்லது ஏணிகள் மூலமாக அல்லது கயிறு மூலமாக ஹெலிகாப்டர்களுக்கு அவர்களை மீட்டு பத்திரமான இடத்திற்கு கொண்டு வருவது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை நேபாள அரசு எடுத்து வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்ட தமிழர்கள் அல்லது மீட்கப்பட்ட இந்தியர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதுல இந்திய பிரதமர் நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து இந்தியர்களை உடனடியாக அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதுல தமிழர்கள் 20 பேரும் உடனடியாக இந்தியா திரும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இதுல தமிழர்கள் டெல்லி வந்த பிறகு அங்கிருந்து தமிழக அரசின் மூலமாக சென்னைக்கு அழைத்து வந்து அங்கிருந்து அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நேபாளத்தை ஒட்டிய மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் சார்பில் மீட்பு படையும் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் கலைமாறன் சார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.